ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம ஹேர் கேர் ரொட்டீன் ஏற்கனவே நான் பாதி போட்டிருந்தேன். தலைக்கு குளிக்கிறதுக்கு முன்னானே என்னென்ன பண்ணணும் அப்படின்னு ஹேர் கேர் ரொட்டீன்னே போட்டிருந்தேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் தலைக்கு குளித்த பிறகு என்னென்ன பண்ணுவேன் அதுதான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண வரேன். ஆக்சுவலாக தலைக்கு குளித்து அதாவது மார்னிங் குளிச்சேன்னா ஈவினிங் வச்சுக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் என் ஹேர் இருக்கும். நல்லா ஷைனிங்காக இருக்கும், நல்லா பவுன்ஸியாக இருக்கும், நிறையவே இருக்கும் என் ஹேரு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா, இதுதான் என்னுடைய ஹேரு. நான் என்ன ஷாம்பு யூஸ் பண்ணுறேன் அதுதான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். என்ன ஷாம்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ளம்மில் இருந்து ரீசெண்டான கிட்டத்தட்ட ஒரு 6 to 8 monthஸாக இந்த ஷாம்பு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ளம்மில் இருந்து கோகோனட் மில்க் அண்ட் பெப்டைட் ஸ்ட்ரென்த் அண்ட் ஷைன் ஷாம்புன்னு போட்டிருக்கு. இந்த ஷாம்பு தான் நான் யூஸ் பண்ணுறேன். இந்த ஷாம்பு போட்டோன்னே எப்படி இருக்குன்னா ஹேர் ரொம்ப ட்ரை ஆகாது, அதுமாதிரி ரொம்ப ஃப்ரீஸியும் ஆகாது, நல்லா தான் இருக்கும். அதாவது கொஞ்சம் மாய்ஸ்சரைஸ் இருந்த மாதிரி இருக்கும் ஹேரில். இல்லைனா ஹேர் ரொம்ப ட்ரையாக இருக்கும் பார்த்தீங்களா மற்ற ஷாம்புலாம் யூஸ் பண்ணுறப்ப. ஸோ இது கொஞ்சம் அந்த மாதிரி கோகோனட்டு பேஸ்டு இருக்கிறதுனால தான் இதை வாங்கினேன். இது கொஞ்சம் நல்லாவே இருக்குது. இது ப்ளம் ப்ராடக்ட்டு. ஒரு பாட்டில் எனக்கு கிட்டத்தட்ட 8 monthஸும் வரும், 12 months கூட வரும். ஸோ அந்த அளவுக்கு அதிகமாக. இப்போ நான் ஹேர் கட் பண்ணிடுறதுனால ரொம்ப நாளைக்கு வரும், இல்லைனா 6 months வரை தான் வரும். நீங்கள் யார்கிட்ட யூஸ் பண்ணிங்கன்னா 6 months வரை இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஷாம்பு தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ யூஸ் பண்ணி முடிச்சுட்டு தலைக்கு நல்லா குளித்து வாஷ் பண்ணிடுவேன். நான் கண்டிஷ்னர் எதுவுமே அப்ளை பண்ண மாட்டேன். ஆக்சுவலாக ட்ரை ஹேர் இருந்தால் கண்டிஷ்னர் கண்டிப்பாக அப்ளை பண்ணணும். அப்போ தான் ஹேர் ட்ரையாக இல்லாமல் நல்லா மாய்ஸ்சரைஸாக இருக்கும். நான் கண்டிஷ்னர் எதுவுமே யூஸ் பண்ணலை. யூஸ் பண்ணாமல் நான் என்ன யூஸ் பண்ணுவேங்கிறத உங்கள் கூட காமிக்கிறேன். ஆக்சுவலாக என்னுடைய ஹேர் 75% வெட்டாக இருக்கும் இல்லையா, அந்தளவு. அதாவது ஃபுல்லாக காயாமல் ஒரு 75% இந்த கொஞ்சம் வெட்டாக இருக்கும். இது என்ன சொல்கிறது, பெதடின்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில். இந்த இடத்துலையும் அதுக்கப்புறம் இதுக்கு அடியிலையும் கொஞ்சம் வெட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் நான் என்ன செய்வேன் அப்படின்னா ஆக்சுவலாக சீரம் அப்ளை பண்ணுவேன். சீரம் நான் என்ன சீரம் எடுத்தேன்னா லாரியலுடைய எக்ஸ்ட்ராடினரி ஹேர் சீரம். இது பேருக்கு ஏற்றாப்புலே சும்மா எக்ஸ்ட்ரானரியாக இருக்கும். இது எக்ஸ்ட்ராடினரி ஹேர் சீரம். இது நான் ரொம்ப நாள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு தெரிஞ்சு இந்த ஹேர் சீரம் ஒரு 3 years கிட்ட யூஸ் பண்ணுறேன். இதுக்கு முன்னால் நிறைய ஹேர் சீரம் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். எனக்கு அந்தளவுக்கு திருப்தியாக இல்லை. இது ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இந்த மாதிரி கோல்டன் கலரில் வேறு இருக்கா, எனக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணுறப்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ அதுதான் இந்த ஹேர் சீரம். அழகாக இருக்குது பார்த்தீங்களா, பார்க்குறப்பே ரொம்ப ஷைனிங்காக அழகாக. ஸோ இதோடைய வேலையும் பிரமாதமாக பண்ணும், சும்மாலாம் கிடையாது. ஸோ அதனால் இது யூஸ் பண்ணியிருக்கேன். இது யூஸ் எதுக்கு பண்ணுறீங்க அப்படின்னா நான் எதுக்கு யூஸ் பண்ணுறேன்னு சொல்கிறேன். ஆக்சுவலாக நான் எதுக்கு யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு ஹேர் சிக்கு இல்லாமல் இருக்கும். அதுக்கப்புறம் ஈஸியாக சீவிட்டு போயிடலாம். நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, நான் ஹேரை ரொம்ப நேரம் விரித்து தான் போட்டிருப்பேன். ஸோ அதனால எனக்கு அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுனால அந்த ஹேர் சீரம் யூஸ் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் ஹேர் ரொம்ப ட்ரையாக தெரியாது. ஓகேங்களா, இந்தந்த இதுக்காக தான் நான் ஹேர் சீரம் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வேறு ஏதாட்டு டவுட் உங்களுக்கு இருந்தால் என்கிட்ட கேட்கலாம். ஸோ கமெண்டில் நீங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாம் லீவ் பண்ணுங்கள். நான் ஏதாவது டவுட் இருந்தால் உங்களுக்கு இது பண்ணுறேன். இதுதான் நான் யூஸ் பண்ணியிருக்கு, ஹேருக்குன்னு யூஸ் பண்ணியிருக்க ப்ராடக்ட். நான் ஃபஸ்ட்டு வீடியோ போட்டிருப்பேன், அதையும் நீங்கள் பாருங்கள், அப்படின்னா உங்களுக்கு புரியும். இது செகண்ட் வீடியோ. அது மட்டும் இல்லாமல் ஹேர் நம்ம நல்லா வளரணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நல்லா சாப்பிடணும். ரெண்டாவது நம்ம ஹேரை ப்ரிக்யூன்லேயே வாஷ் பண்ணணும். அதாவது வீக்லி 2 or 3 வாஷ் பண்ணலாம். அதே மாதிரி அதுக்கு அடுத்த நாள் ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேன். ஆயில் நீங்கள் எதுக்கு அப்ளை பண்ணிடுறீங்க அப்படின்னா ஆயில் ரொம்ப நேரம் ஹேரில் இல்லாமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா நம்ம ஆயில் எதுக்காக அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுடைய ஹீட்டை குறைக்கிறது தான் அப்ளை பண்ணுறோமே தவிர ஹேர் க்ரோத்துக்கு அது யூஸ் ஆகாது. இருந்தாலும் ஒரு நாள் இருக்கிறப்ப அது நல்ல ஒரு மாய்ஸ்சரைசராக இருக்கும். நல்ல ஒரு நம்மளுடைய ஹேரே ரொம்ப இதாக இருக்கும் இல்லையா, ரொம்ப ஸ்டாங்கிள்ஸாக இருக்கும். அதெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்காகவும் ஒரு நாள் வைக்கலாம். ரெண்டாவது ஹீட்டு குறைக்கிறதுக்கு வைக்கலாம், இதுக்கு வேணால் வைக்கலாம். ஆனால் ரொம்ப 2 நாள் அந்த மாதிரி நீங்கள் வச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு டேண்ட்ரஃப்லாம் வர சான்ஸ் இருக்குது. ஏன்னா சப்போஸ் சிலருக்கு பேன் இருக்கும், பேனெல்லாம் போய் அது அந்த டேண்ட்ரஃப்லாம் நோண்டி விட்டு சாப்பிடும்.
அதனால் அந்த மாதிரி இதுக்கெல்லாம் அது அந்த எண்ணெய் வந்து வழிவகுக்கும். ஸோ அதனால் ஒன் டே மட்டும் வைங்க, இல்லை ஹாஃப் டே வைங்க. நைட்டு தேய்ச்சிட்டு காலையில் குளிச்சிடலாம், இல்லை காலையில் தேய்ச்சிட்டு ஈவினிங் குளிச்சிடலாம். அந்த மாதிரி வேணால் வைங்க, தவிர ரொம்ப நேரம் ஆயில் வந்து உங்கள் தலையில் இல்லாமல் பார்த்துக்காங்க. அதான் உங்களுக்கு பெஸ்ட்டு. அது மட்டும் இல்லாமல் ஹேர் வந்து த்ரைஸ் ஒன்ஸ் வாஷ் பண்ணிடுங்க, நீட்டாக வாஷ் பண்ணிடுங்க. ஷாம்பு வாஷ் பண்ணுங்கள், சும்மா ஆர்டினரிலாம் வாஷ் பண்ணாதீங்க. இதுதான் நான் வந்து உங்களுக்கு சொல்லுவேன். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நான் ரீசெண்டாக என்னோடய ஹேருக்கு வந்து ஃபாலோ பண்ணியிருக்க டிப்ஸு. இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேறு எதுவும் டவுட் இருந்தால் கமெண்டில் லீவ் பண்ணுங்கள். பாய், see you, டாட்டா.